ஆயிடுச்சு இந்த ஃபிலிம் வந்து இன்னைக்கு இங்கே ஆன் ஃப்ளோர் இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸிபிட்டட் ஃபார் எவ்ரி ஒன். பட் இது ஆரம்பிச்சப்போ இது எப்படி ஆரம்பிச்சிச்சு? ரத்னா ஆக்சுவலி ஆடை பண்ணிவிட்டு எங்களுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தார் ஸ்கிரிப்ட். பட் அப்போ என்னோட இன்டென்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, இது எங்களால் புல் ஆஃப் பண்ண முடியுமான்னு தெரியல ரத்னா. நீங்கள் யாருக்கு வேணால் படம் பண்ணுங்கள், ஆனால் யாருக்கு படம் பண்ணுறேன்றது என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா அந்த ப்ரொடியூசர் கரெக்டாக அந்த படத்தை கொண்டு போய் சேர்ப்பாரா இல்லையான்றதை நான் சொல்லுவேன். ஸோ ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, ஆடை பண்ணுறாரு, குலு பண்ணுறாரு, கட் பண்ணால் எழுதுறாரு. ஸோ லோகேஷுக்கு எழுதுறாரு, ஃப்ரெண்டு, நீங்கள் யூ நேம் ஆல் த ஸ்டார் ஃபிலிம்ஸ், ரத்னா இஸ் ரைட்டிங். ஆமாம். இப்போ ஒரு பக்கம் ஓகே எழுதுறாருன்ற சந்தோஷம் இருக்குது. பட் இன்னொரு பக்கம் நீ எவ்வளோ பெரிய இயக்குனர், நீ என்னடா எப்பதான்டா படம் பண்ண போறன்ற கொஸ்டினை வந்து நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். நீங்க அதை இன்டியூஸ் பண்ணி கேட்க ஒரு ஈவெண்ட், ஒரு பார்ட்டி நடக்குது, முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அங்க வரும்போது கார்த்திக் சுப்ராஜ் இஸ் அகெயின் ஹோல்டிங் ஸ்காலர் லிட்டரலி. நீ எதுக்கு வந்திருக்க? ரைட்டர்னா ரைட் மட்டும் பண்ணு, நீ அதுக்கு தான் வந்திருக்கேன்னா வந்துரு, நான் அந்த கேள்வியை கேட்க மாட்டேன். நாங்கள் எல்லாம் ஒரு அப்படி லிட்டரலாக கார்னர் பண்ணி இதை பண்ண போகும்போது இல்லை நான் பண்ணுறேன். பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட கொடுத்துட்டார். இந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு பர்சனலி ஐ எம் வெரி 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 கனெக்டட் டு த ஸ்கிரிப்ட்.